எல்லாருக்கும் வணக்கம். மார்னிங் மூன் சேனலை மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் அப்பா வந்து கொரோனாவில் 2020 ஆகஸ்ட் மாதம் இறந்துட்டார். அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவை பார்த்துக்கிறதுக்கு யாருமே கிடையாது. அவங்கள பார்த்துக்கிறதுக்காக நான் வந்து ரொம்ப முயற்சிலாம் பண்ணேன். ஒரு வருஷம் அவங்க வந்து ஸ்கிராப்புங்கிற ஒரு ஹாஸ்பிட்டலில் ஹோம் கேரில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னால் அவங்கள தனிமையில் விட முடியல. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு முயற்சி பண்ணி அப்பா என்னை நம்பி தான் எங்கள் அம்மா விட்டுருக்காருன்னு எனக்கு எப்போதுமே அவரோட ஆத்மா எனக்கு உணர வைக்கும். அதுக்காக ஏதாவது ஒன்று பண்ணணும். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வந்து இப்போ ஷார்ஜா போயிட்டுருக்கோம். அம்மா விசா வந்து முடிஞ்சிருச்சு. அதனால் திரும்ப ஒரு விசா எடுக்கிறதுக்கு எக்ஸிட் ஆகணும். அதுக்காக இப்போ ஷார்ஜா போகிறோம். இப்போ நடக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கலியுகம்னு சொல்லலாம். அதாவது பெற்றோர்களை கைவிடும் பிள்ளைகளே இன்றைக்கி வந்து பெற்றோர்களை கைவிடுறாங்க. ஒரே விஷயம் என்னென்னா, ஒரு 3 வேளை சாப்பாடும் ஒரு தங்குறதுக்கு ஒரு இடம் கூட இன்றைக்கி பெற்றோர்களுக்கு கொடுக்கறது கிடையாது. ஆனால் ஒரு விஷயம், ஒரு பிள்ளையை வளர்க்குறதுக்கு ஒரு பெற்றோர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க, அது ஆரோக்கியமாக வளர்க்குறாங்க. ஆனால் ஒரு பிள்ளையை வந்து ஒரு ஊனமுற்றவனாக வளர்த்தா கூட அந்த பிள்ளை வந்து பெற்றோர்களை நினச்சிட்டே இருக்கும் பொழுது எல்லாமே கொடுத்து ஒரு பெற்றோர்கள் ஆரோக்கியமான உடல் வலிமையோட ஒரு குழந்தையை உருவாக்கும் போது அந்த பிள்ளைகள் இன்றைக்கி பெற்றோர்களை கைவிடுவது மிகப்பெரிய ஒரு துரோகம்னு நான் நினைப்பேன். அதாவது ஒரு சட்டம் ஒன்று கண்டிப்பாக தேவை. பெற்றோர்களுக்கு ஒரு பாதுகாப்பான சட்டம். அதாவது சொத்து காசு கொடுக்கலன்னா அந்த பெற்றோர்களை கேவலமாக மதிக்கக்கூடிய பிள்ளைகள் இந்த நாட்டில் வாழ்கிறதுக்கு தகுதி இல்லாதவர்கள் என்று மட்டும் இல்லை. இதை வந்து கண்டிப்பாக நம்ம நாட்டில் வந்து பெற்றோர்களுக்கு ஒரு பாதுகாப்பான சட்டம் கண்டிப்பாக கொண்டு வர வேணும். ஏதோ ஒரு பிள்ளை வந்து எனக்கு சொத்து கொடுக்கலன்னு கோர்ட்டில் போய் பெற்றோர்கள் மேலே கேஸ் ஃபைல் பண்ணால் கூட பெற்றோர்களுக்கு சரியான ஒரு பாதுகாப்பான சட்டம் வந்து இந்த கோர்ட்டு ஏற்படுத்தி தரணுமே தவிர இந்தமாரி விஷயங்களுக்கு கோர்ட்டு வந்து என்கரேஜ் பண்ணவே கூடாது. அதாவது இதுக்கும் உனக்கு என்ன சம்மந்தம், ஏன் இதெல்லாம் நீ பேசுகிற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நான் எங்கள் அம்மாவை கத்தார் கூப்பிட்டு வந்தது 2023. இன்னைய வரைக்கும் அதாவது நாங்கள் 3 பேர், அதாவது எனக்கு ஒரு அக்கா தங்கச்சி இருக்காங்க. நிறைய பேருக்கு அது தெரியாது. அது வந்து நான் இந்த வீடியோ மூலமாக சொல்கிறேன். அவங்களுக்கு என் மேலே உள்ள பிரச்சனைகள்லாம் எதை நோக்கி வந்ததுன்னா, இதுக்கு மூல காரணமாக இருந்தது எங்கள் அம்மாவோட அண்ணன் தம்பிங்க. அவங்க வந்து பிரபாகரன் அண்ட் விநாயகமூர்த்தி. ஒருத்தர் பார்த்திங்கன்னா திருவாரூர்லேயே டிவிஎஸ் டீலர், ஒருத்தர் வந்து பெட்ரோல் பங்கு. இவங்களோட அப்பா சொத்தை மொத்தமாக 3 பெண் குழந்தைங்களுக்கும் கொடுக்காம ஏமாத்தின ஒரு துரோகிகள். அதாவது எந்த அளவுக்கு ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு தங்கச்சி கூட ஒரு பைசா கொடுக்காம வெறும் 2 லட்ச ரூபா கொடுத்து ஏமாத்தினாங்க. இவங்க அப்பா மூலமாக இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த சொத்தை 3 பெண்கள் குழந்தைக்கும் கொடுக்க விடாமல் பண்ணணுங்கிறதுக்காக அந்த சதி திட்டத்தை தீட்டி வெறும் வெத்து பேப்பரில் அம்மாவுக்கு படிக்க தெரியாதுங்கிறதால வெத்து பேப்பரில் கையெழுத்து வாங்கி பல கோடி ரூபா சொத்தை ஏமாத்தினது இந்த பிரபாகர் விநாயகமூர்த்தி. இவங்களை பற்றி நான் வந்து நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். இவங்க வந்து எப்படின்னா, சொந்த தங்கச்சி செத்தாலும் பரவாயில்ல, நமக்கு வந்து அவங்க எங்கேயோ போகட்டும், எங்கேயோ நடு ரோட்டில் விட்டுருவோம், நமக்கு யார் என்னன்னு தெரியும். ஒரு பண பேய்கள் இவங்கெல்லாம். இவங்க இந்தமாரி ஒரு கீழ்த்தனமான மனிதர்கள் இன்னும் நம்ம நாட்டில் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. பண திமிரால் நம்ம யாரை வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம், நம்மளே போலீஸும் கேட்க முடியாது, யாரும் வந்து எதுவும் கேட்க முடியாதுன்னு ஒரு இலக்கணம் இல்லாத ஒரு பணக்கார திமிரான ஒரு அகந்தையில் சுற்றக்கூடிய இந்த 2 மிருகம் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். இவனுங்க வந்து என்னென்னா, எங்கள் வீட்டில் என்ன பிரச்சனை பண்ணாங்க, நீ எதுக்கு இந்த கதையெல்லாம் சொல்கிற, உன் பர்சனல் கதையெல்லாம் எதுக்கு என்னோடய யூடியூப்பில் சொல்கிற அப்படின்னு நிறைய பேருக்கு கேள்வி வரும். இதுலேருந்து நான் சொல்லக்கூடிய விஷயங்களும் நிறைய இருக்குது. அதனால் எங்கள் அம்மாவுக்கு வந்து சைக்காலஜி குரோனிக் டிசீஸ் இருக்குது. அவங்க வந்து கிட்டத்தட்ட அப்பா இறந்து 1 வருஷமாக வந்து ஒரு ஹோம் கேரில் இருந்தாங்க. அதாவது அப்பா இறந்த அடுத்த நாளே இந்த என் கூட பிறந்த அக்கா தங்கச்சிங்க என் வீட்டில் உள்ள பத்திரத்தை திருடி இந்த விரோதியாக இருக்கும் துரோகங்கள் பிரபாகர் அண்ட் விநாயகமூர்த்தி இந்த பத்திரத்தை எடுத்துக்கிட்டு என்னோட மாமனார் அந்த பத்திரத்தை போய் கேட்கும் போது அதை வச்சுக்கிட்டு 10 லட்ச ரூபா மிரட்டி பணம் பறிக்க ஒரு விஷயத்தை அவங்க செஞ்சாங்க. அப்படி பார்த்தா எங்கள் அம்மாவுக்கு இவங்க சொத்து கொடுக்காமல் இருந்ததுக்கு எங்கள் அப்பா யாராவது ஒரு 4 பேரை வச்சு இந்த பிரபாகர் விநாயகமூர்த்தியை மிரட்டி எத்தனையோ கோடி வாங்கியிருக்கலாமே. என் கோர்ட்லேயே கேஸ் போட்டால் கூட செல்லும். 1956லேயே பெண்களுக்கு சொத்து சம உரிமையே வந்திருக்கு. அதாவது நான் ஏன் வந்து என் அக்கா தங்கச்சிக்கு எங்கள் அப்பா ஏன் செய்யலை அப்படின்னா, நான் வந்து எங்கள் அக்காவுக்கு மேரேஜுக்கான எக்ஸ்பென்ஸு, அதேமாரி என் தங்கச்சி படித்தது எல்லாமே நான் செஞ்சேன். அதனால் நேர்மையாக எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு சொத்து, இந்த ஒரு வீடு மட்டும்தான். அந்த ஓட்டு வீடை என் பேரில் எழுதி வச்சார். இதில் எந்த விதமான தப்பும் கிடையாது. பெற்றோர்களை யார் பார்த்துக்கக்கூடிய பிள்ளைகள் ஒரு பெற்றோர் நினச்சா யாருக்கு வேணாலும் தான செட்டில்மெண்ட்டு கொடுக்கலாம். அதில் சட்டத்தில் இடம் இருக்குது.
அதில் வந்து நீ சொத்து உரிமைன்னு நீ வந்து சொத்தில் மட்டும் நீ பங்கு கேட்கக்கூடாது, பெற்றவங்களை பார்த்துக்கிறதுலையும் உரிமை இருக்கணும். அதான் ஒரு நல்ல பிள்ளைக்கு அழகுன்னு நான் சொல்லுவேன். அதாவது நம்ம ஃபஸ்ட்டு ஒழுங்காக இருக்கோமா, அதுக்கப்புறம் நம்ம வந்து ஊருக்கு நாட்டாமல் பண்ணலாம். இந்த 2 எருமைகளும் வந்து விநாயகமூர்த்தி, பிரபாகரன் இவனுங்கெல்லாம் வந்து அதுக்கான தகுதியே இல்லாத ஒரு மனிதர்கள். அதாவது சுயநலவாதி, மிருகங்கள், பணம், பேய்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு ஒன்றுமே இல்லை, மனநிலை பாதிக்கப்பட்டவங்களுக்கு அவங்கள வந்து பார்த்துக்கக்கூடிய செல்வாக்காக இருந்து உன்னால் ஒன்றுமே பண்ண முடியல, அவங்களுக்குள்ள மருத்துவ செலவு கூட உன்னால் ஏற்றுக்க முடியல, புருஷனை தவித்து எங்கள் அம்மா தவிக்கும் போது அந்த வேதனையை கூட புரிஞ்சிக்க முடியாத ஒரு பணக்கார மிருகங்கள். இவனுங்க போய் எங்கள் அப்பாவோட இரும்புட்டியை திருடி இந்தமாரி ஒரு பத்திரத்தை வச்சுக்கிட்டு ஒரு என்னையே, அதாவது நானே ஒரு நடுத்தர ஒரு பையன், அதாவது இங்கே வெளிநாட்டில் சம்பாரித்து இங்கேயே செலவு பண்ணிட்டு வாழக்கூடிய ஒரு நடுத்தரமான ஒரு ஆள். அதாவது எனக்கு ஒன்றும் பெரிய ஒரு படிப்போ எதுவுமே கிடையாது. நான் ஒரு சாதாரணமாக ஒரு ஐடி டெக்னீஷியன்னு வைங்க, ஒரு ஐடி அட்மின்னு வைங்க. அப்படி இருக்கும்போது என்னோடய சம்பளத்தில் நான் வாழ்ந்துட்டுருக்கேன். நீங்கள் கேட்கலாம், ஏன்டா அவங்க தான் கொடுக்கலன்னா நீனும் ஏன்டா கொடுக்காம இருக்குன்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் எங்கள் அப்பா வந்து நான் நல்லா செஞ்சிட்டேன். கல்யாணத்துக்கு வந்து இவ்வளோ தூரம் நான் வந்து ஒரு 6 வருஷ உழைப்பை வந்து இந்த 2 பெண்களுக்கும் கல்யாணத்துக்கு என்னோடய பங்களிப்பை கொடுத்துருக்கேன். அதனால் அவர் நேர்மையாக எனக்கு எழுதி வச்சுருக்காரு. ஆனால் இந்த 2 பணக்கார எருமைகள் இவங்களோட ஒரு பைசா கூட இவனுங்க கொடுக்கல. அதாவது எங்கள் தாத்தா சேர்த்த சொத்தில் வாழ்ந்தது, அதாவது ஒரு அப்பாரோட சொத்தில் வாழ்ந்த பிள்ளைகள் தான் கூட பிறந்த தங்கச்சிக்கே கொடுக்காம பணமும் சொத்தும் ஏமாற்றப்பட்டு மொத்த சொத்தையும் ஆட்டையை போட்டு வாழக்கூடிய ஒரு பண மிருகங்கள். இவங்களை வந்து சட்டம் வந்து நம்ம மாரி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி வந்து நீ கோர்ட்டுக்கு போனால் ஒரு வக்கீலுக்கு உள்ள காசு, நோட்டீஸ் அனுப்புறதுக்கு காசு, இது எல்லாத்தையும் நம்ம வந்து பே பண்ணி இவங்கள்ட்டேருந்து சொத்தை நம்மளோட பங்கை வந்து மீட்டு எடுக்க முடியாது ஒரு நடுத்தரம் ஒரு ஃபேமிலியில் உள்ளவங்க. இதுக்கு வந்து என்ன ஒரு சட்டம், நம்மளோட சட்டத்தில் வந்து நிறைய சிக்கல் இருக்குது. நம்ம போய் உடனே இப்போ எங்கள் அம்மாவோட சொத்தை கூடுறா அப்படின்னு அவன் சட்டையை பிடிச்சி எங்கள் அம்மாவும் கேட்க முடியாது. கோர்ட்டில் போய் கேஸ் ஃபைல் பண்ணால் அது இழுத்துட்டு கிடக்கும். அப்படி தான் நம்ம உலகம் இருக்குது. இதுதான் வந்து நம்மளை ஏமாற்றக்கூடிய மனிதர்கள் இங்கே நிறைய பேர். இங்கே எல்லாருமே சுயநலவாதிகள். இவனுங்க போய் என் அக்கா தங்கச்சியே வந்து இப்படி பிரெயின் வாஷ் பண்ணி இந்தமாரிலாம் வந்து, அதாவது இன்றைக்கி பொறுத்த வரைக்கும், அதாவது எங்கள் அம்மா வந்து ஒரு வருஷம் மனநல காப்பகத்தில் இருந்த வரைக்குமே இவங்க யாருமே ஒரு நாள் கூட கூப்பிட்டு ஒரு 3 வேளை சாப்பாடு போட்டு அவங்க அம்மாவை நான் அதாவது ஒரு ஆண் குழந்தைக்கு மட்டும் அம்மா இல்லை, பெண் குழந்தைக்கும் அம்மா தான். அப்போ நான் எந்த அளவுக்கு பார்த்துக்கிறேனோ அந்த பங்களிப்பு பெண் குழந்தையும் கொடுக்கணும். அந்த பங்களிப்பே கொடுக்கல, அவங்க எங்கேயோ இருக்காங்க, வாழ்ந்தாங்களா செத்தாங்களான்னு தெரிஞ்சிக்காத பிள்ளைகள் இந்த மனித உலகத்தில் வாழக்கூடிய தகுதியே கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். இதே விஷயம் நாளைக்கு உன் பிள்ளைகள் பண்ணுவாங்க, உன்னை கொண்டு போய் ஏதாவது முதியோர் இல்லத்தில் சேர்ப்பாங்க. அப்போ வந்து இந்த கலியுகம் கண்டிப்பாக இது எல்லாமே நடக்கும். நம்ம பண்ண பாவம் நமக்கு திரும்ப வினைக்கும் அப்படிங்கிறதா அந்த பிள்ளைகள், அதாவது என் கூட பிறந்தவர்கள் கூட அதை உணரக்கூடிய வாய்ப்பு ஒரு நாள் வரும். இவங்களுக்கு என்னன்னா, நம்ம கூட பிறந்த தங்கச்சி 3 தங்கச்சிகளுக்கும் சொத்தை கொடுக்காம மொத்த சொத்தையும் நம்ம அனுபவிக்கிறோமே, இதுவும் ஒரு விதத்தில் பாவம். இந்த பாவம் வந்து அவங்க பிள்ளைகளை சாரும். இதே சொத்து பிரச்சனை நாளைக்கு அவங்க பிள்ளைகளுக்கும் வரும். இதே சொத்து பிரச்சனையால் இவங்களும் வந்து ஒரு நாள் முதியோர் இல்லத்தில் தள்ளப்படலாம். இங்கே வந்து எல்லாருமே சுயநலவாதிகள் தான். அதாவது பிள்ளைகளுக்கு எந்த விதத்துலையும் நம்ம வந்து சொத்து காசு சேர்த்தே வைக்கக்கூடாது. அப்படி சேர்த்து வச்சிங்கன்னா கடைசி காலத்தில் பெற்றோர்களை பார்த்துக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்தால் மட்டும்தான் அந்த சொத்து காசை கொடுக்கணும். இதுதான் வந்து வாழ்க்கை நமக்கு அனுபவமாக உங்களுக்கும் நான் இதுலேருந்து சொல்லக்கூடிய மெசேஜ். இப்போ நான் 2023 எங்கள் அம்மாவை கூப்பிட்டு வந்தேன். 70 கடன் வாங்கி, இப்போவும் எனக்கு கடன் 5,50,000 ரூபா கடன் இருந்தாலும் என் தாயை நான் கூடவே வைத்து பார்த்து கொள்கிறேன். அது மட்டும் இல்லை, 3 வேளை ஆரோக்கியமான ஃபுட்டும், கல்ஃப் கண்ட்ரியில் எந்த மகன் வந்து வெளிநாட்டில் வந்து ஒரு தாயை வச்சுருக்கான் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க என்னமாரி. அதாவது உண்மையாக நேசித்த ஒரு சில மனிதர்கள் மட்டும்தான், நல்ல மனிதநேயம் உள்ள படைத்த மனிதர்கள் மட்டும்தான் தான் பெத்த தாயை எப்போதும் கூடவே வச்சுக்கணும்னு நினைக்கக்கூடிய மனப்பக்குவத்தில் இருக்கிற மனிதன் மட்டும்தான் வச்சுக்க முடியும். அது மட்டும் இல்லை, எனக்கு வந்து தமிழ்நாட்டில் இன்றைக்கும் சொல்கிறேன், மனித நேயங்கிறது இல்லவே இல்லைன்னு தான் நான் சொல்ல முடியும். எங்கள் அம்மாவை நான் இங்கே ஷார்ஜா 6 மாதம் ஒன்ஸு நான் விசா வந்து விசிட் விசாவில் கூப்பிட்டு வந்து 6 மாதத்தில் விசா முடிஞ்சிடும். ஆனால் அந்த முடிஞ்ச விஷயம் கூட நான் வந்து இந்தியாவுக்கு இதே செலவில் நான் கூப்பிட்டு போயிருக்கலாம். ஆனால் எங்கள் அம்மாவை பார்த்துக்கக்கூடிய யாருமே கிடையாது. எங்கள் அம்மாவுக்கு இன்றைக்கி நான் இல்லைன்னா அவங்க அனாதை மாரி இருக்காங்க. அந்த உள்ளுணர்வு எனக்கு எப்போதுமே உண்டு. அவங்க அப்படியே இருந்துட்டோம்.
எனக்கு அவங்க இருக்காங்க, அவங்களுக்கு நான் இருக்கேன், என் மூச்சு இருக்கிற வரையும் எங்கள் அம்மா விட மாட்டேன். அப்படி ஒரு சபதத்தோடு நான் இன்றைக்கி கிட்டத்தட்ட 1 வருஷமாக அவங்க இருக்காங்க. ஆல்மோஸ்ட் வெற்றிகரமாக 1 வருஷம் நான் வச்சுருந்துருக்கேன். இன்றைக்கும் அவங்க ஆரோக்கியமாக இருக்காங்க. அவங்களோட சைக்காலஜி டேப்லெட்டாக இருக்கட்டும், அவங்க ஹெல்த் வைஸ் ஒரு நாள் சாப்பிட்லன்னா கூட என்னால் அது உள்ளுணர்வு, என்னால் அதை கரெக்டாக தெரியும். எங்கள் அம்மா சாப்பிடல, நான் உடனே ஆஃபீஸ்லேருந்து போய் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். அவங்க இல்லைன்னா நான் இல்லை. இந்த உயிர் இருக்குன்னா அது வந்து ஒரு தாயால் தான். அப்போ அந்த தாயை எப்படி பார்த்துக்கணுங்கிறத இந்த இறைவன் எனக்கு உணர்த்துறாருன்னு தான் சொல்லுவேன். இன்றைக்கும் நான் கடவுள்கிட்ட கேட்கும் போது எங்கள் அப்பா அம்மா என் கூட பிறந்தவங்க முகத்தை பார்க்காமையே அவங்க மறைஞ்சிடணுன்னு தான் நான் கேட்பேன். எங்கள் அப்பா எப்படி வந்து யார் முகத்தையுமே பார்க்காம போனாரோ அது வந்து அவருக்கு பண்ண புண்ணியம்னு நான் நினைப்பேன். ஏன்னா அந்தளவுக்கு கூட பிறந்தவங்க பல பாவங்களையும் பெற்றவங்களை வந்து எந்த அளவுக்கு மன ரீதியாகவும் பாதிக்கப்பட்டு அவங்கள வேதனைப்படுத்தி இந்தமாரி ஒரு பிள்ளை யாருக்குமே பிறக்கக்கூடாதுப்பா அப்படின்னு நினைக்கக்கூடிய பேரண்ட்ஸாக எங்கள் அப்பா இருந்திருக்காங்க. அதாவது நீங்கள் கேட்கலாம், ஏன் எங்கள் அப்பா வந்து பெண் குழந்தைக்கு எதுவுமே கொடுக்கலையான்னு. ஆனால் எங்கள் அப்பா சொல்லிட்டு போனது பொறுப்பாக என்கிட்ட தான் சொல்லியிருக்காரு. ஏன்னா நான் தான் பொறுப்பாக வெளிநாட்டில் 10,000 ரூபா சேலரிக்கு வந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு உள்ள கடனை அடைச்சி அடுத்த பொண்ணுக்கும் நகை சேர்த்து இது எல்லாமே பண்ணது நான் தான். அதனால் என் பொறுப்பில் தான் எல்லாமே கொடுத்துட்டு போனார். அதனால் எங்கள் அம்மா பேரில் உள்ள இடத்த மட்டும் பெண் குழந்தைங்களுக்கு கொடு அப்படின்னு தான் சொல்லிட்டு போனார். ஆனால் இன்றைக்கி நான் எடுத்த முடிவு என்னன்னா, அம்மா வந்து 1.5 வருஷம் ஆகுது, இன்னைய வரைக்கும் அம்மாவை பற்றி என்ன ஏதுன்னே கேட்கல. இதுலேருந்து என்ன தெரியுது, பெற்றவங்களை பார்த்துக்காத பிள்ளைகள் அவங்க பெற்றவங்களோட சொத்து 1 பைசா கூட அவங்க அனுபவிக்கக்கூடாது அப்படின்னு தான் எனக்கு வந்து கடவுள் உணர்த்தியிருக்காருன்னு சொல்லலாம். அது வந்து உண்மை. ஏன்னா பெற்றவங்களுக்கு உள்ள செலவுக்கு போக தான் அவங்க வந்து அதை வந்து அனுபவிக்க முடியும். பெற்றவங்களை ஒழுங்காக பார்த்துக்கக்கூடிய தகுதியே இல்லாத பிள்ளைகள் எதுக்கு வந்து அவங்க சொத்துக்கு மட்டும் எதுக்கு ஆசைப்படணும்? சொத்தில் 1 பைசா யாருக்கும் கிடைக்கவே கூடாதுங்கிறது தான் என்னோட எண்ணமும் கூட. ஏன்னா இன்றைக்கி வந்து உறவுங்கிறது வந்து காசு சொத்து. அப்படின்னா ஒரு குழந்தையை நம்ம இன்றைக்கி பெற்று வளர்த்து நம்ம ஒரு பாச நேசத்தோடு வளர்க்குறது கடைசியில் இது போய் முடிகிறது காசு சொத்தில் தான் போய் முடியுது. அப்புறம் எதுக்கு நம்ம வளர்க்குறதுல தான் தப்பு இருக்குது. அதாவது ஏன் இதில் தப்பு வருதுன்னா, பெண் குழந்தைய வேலைக்கு அனுப்பி நம்ம வளர்க்கணும். அதாவது படித்து அவங்க ஒரு வேலைக்கு போய் சுயமாக காசை சம்பாதிக்கக்கூடிய பக்குவம் வந்த பிறகு தான் அவங்களுக்கு கல்யாணமே பண்ணி கொடுக்கணும். இப்படி இல்லைன்னா மற்றவங்க காசு மேலே ஆசை வரும். நம்ம அப்பா இருந்தால் என்ன செத்தா என்ன, அவங்க சொத்து நமக்கு கிடைச்சா போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட இங்கே கோர்ட்டு கேஸில் நிறைய கோர்ட்டில் பெண்டிங் கேஸ் தான் நிறைய கிடக்குது. இருக்கிறவனே ஏமாத்துறான், இல்லாதவன் என்ன பண்ண முடியும்? என்னமாரி நடுத்தர மக்கள் இன்றைக்கி வந்து இந்தமாரி கோர்ட்டு கேஸ்லாம் ஃபேஸ் பண்ணும்போது, நான் 10 வருஷமாக வெளிநாட்டில் தான் இருக்கேன். இன்றைக்கி வாங்குகிற சம்பளம் ஃபுல்லாக இங்கேயே செலவாகிடுது. மாதம் சேவ் பண்ணுறதே 5,000 10,000. இன்றைக்கி ஒரு பணக்காரன் என் வீட்டு பத்திரத்தை வச்சுக்கிட்டு மிரட்டி எங்கள் அம்மாவோட அண்ணன் என்கிட்டேருந்து பணம் பறிக்க பார்க்குறான். அப்படி இருக்கும்போது அவனை பற்றி நான் போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா போலீஸ் கேஸே வேலை செய்யலை. நீங்கள் சொந்தத்துக்குள்ளே நீங்கள் வந்து சண்டை போட்டுக்கிறீங்க, நீங்களே பேசி ஏதோ முடிவு பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேஸே எடுக்க மாட்டுறாங்க. அப்போ வந்து சொந்தத்துலேருந்து ஒருத்தன் வந்து பத்திரத்தை திருடிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணுவான், அவனை இந்த சட்டம் தண்டிக்காது. அப்புறம் என்ன நமக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டில் வாழ முடியும்? அப்படி ஒரு வாழ தகுதி இல்லாத ஒரு விஷயமாக இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. உண்மையிலே இந்தமாரி பிள்ளைகளை வந்து கண்டிப்பாக கோர்ட்டும் கண்டிக்கணும். ஏன்னா இந்தமாரி வந்து மனநிலை பாதிக்கப்பட்டவங்களே யாருமே பார்த்துக்கக்கூடிய ஆதரவே இல்லாமல் ஒரு தனிப்பட்ட, அதாவது என்னோடய அம்மா, நான் வந்து என்னோடய ரெஸ்பான்சிபிலிட்டி, எங்கள் அம்மாவை நான் தான் பார்த்துக்கிறதுக்கு ஆள். அப்போ நான் தான் பார்த்துக்க முடியும். அப்படி நான் பார்த்துக்கிறேன், எல்லா செலவையும் பார்த்து அவங்கள என்னோட ஆரோக்கியமாக இருக்கணும், 100 வயசு வரையும் வாழணுங்கிறதுக்காக நான் போராடுறேன். அப்படி போராடும் போது இந்தமாரி விஷயங்கள், இந்தமாரி பெண் குழந்தைகள் இந்தமாரி வந்து அதாவது கோர்ட்டில் வந்து ஒரு விஷயம், இந்த ஒரு விஷயந்தான் அந்த சொத்தில் சம உரிமைங்கிறத வச்சு அவங்க கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. அப்படி இருந்தால் எங்கள் அம்மா கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கணும்ல. அவனுங்க அண்ணன் தம்பி ஏமாத்துனாங்களே, இதுமாரி வந்து நிறைய பேர் ஏமாற்றிட்டு தான் இருக்காங்க. அதாவது இல்லாதவன்ட்ட அடித்து பிடுங்கிறது மிகப்பெரிய பாவம். இதை உணரக்கூடிய விஷயங்கள் கோர்ட்டு வந்து இந்தமாரி கேஸை எடுக்கவே கூடாது. எடுத்தாலும் அவங்களுக்கு உணர வைக்கணுங்கிறது தான் என்னோடய தாழ்மையான வேண்டுகோள். பெற்றோர்களுக்கு கண்டிப்பாக ஒரு பாதுகாப்பான சட்டம் கண்டிப்பாக வேணும். இப்போ எங்கள் அம்மா நிலைமை நாளைக்கு யாருக்கும் வரக்கூடாதுன்னா, நீங்கள் வந்து அதாவது நாளைக்கு நமக்கு கூட வரலாம், நம்ம பிள்ளைங்கள் நாளைக்கு நம்மளை பார்த்துக்குங்கிறது எந்த விதமான உத்தரவாதமும் கிடையாது. ஆனால் தனிப்பட்ட சேவிங்ஸ் பிள்ளைங்களுக்கு மட்டும் நம்ம செலவு பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. நம்மளே கடைசி காலத்தில் நம்ம வாழக்கூடிய விஷயங்களை நம்ம வந்து நம்மளை காப்பாற்றக்கூடியது இந்த பணம் மட்டும்தான். அதாவது இந்த பணம் வந்து என்ன ஆகும்னா, நம்ம 60-70 வயசில் ஆகும்போது மருத்துவ செலவுக்கு நமக்கு பயன்படும்.
அதாவது பிள்ளைகளுக்கு செலவு பண்ணுங்கள், பிள்ளைங்களை நல்லா படிக்க வைங்க, அவங்கள வேலைக்கு அனுப்பி அவங்களோட சுயமாக சிந்தனைகளை வளர வைங்க, பாச நேசத்தோடு வளருங்க. காசு சொத்தை மட்டும் அவங்களுக்கு எடுத்த இடுப்பில் காமிச்சிடாதீங்க. அதாவது நம்ம என்னதான் கோடீஸ்வரனாக இருந்தாலும் நாளைக்கு வந்து நம்ம பிள்ளைய வந்து அவனோட தனிப்பட்ட பாதையில் போகணும். அவன் 0 பேலன்ஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். அப்படி ஸ்டார்ட் பண்ணல, நம்ம அப்பாவோட நிழலில் வாழ்கிறான்னா அவன் வந்து நிச்சயமாக அவன் பெரிய ஆளாக வர முடியாது. அவனுக்குன்னு ஒரு சுயமாக ஒரு பாதையை உருவாக்குறான்னா அவன் மட்டும்தான் லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு பாதையை அவனால் உருவாக்க முடியும். அப்பாவோட பாதையை என்றைக்குமே பிள்ளைகள் கண்டிப்பாக பின்பற்ற மாட்டாங்க. இந்த வீடியோ, இந்த மெசேஜ், பர்சனல் மெசேஜ்லாம் எதுக்குப்பா இவன் சொல்கிறான் அப்படின்னு நினைக்கலாம். அதாவது இன்றைக்கி எங்கள் அம்மா நிலைமை நான் இருக்கேன் அவங்கள பார்த்துக்கிறதுக்கு. இதேமாரி எத்தனையோ பேர் அந்த மனநல காப்பகத்தில் நிறைய பிள்ளைகள் கைவிட்டு மாதம் வந்து பணத்தை கட்டிட்டு எங்கேயோ அவங்க சாப்பிட்றாங்களா உயிரோடு இருக்காங்களான்னு தெரியாமல் வருஷம் சும்மா வந்து பார்த்துட்டு போகிற நிறைய பெற்றோர்களை கைவிட்ட பிள்ளைகள் நம்ம தமிழ்நாட்டில் தான் அதிகம். அதனால தான் இன்றைக்கி வந்து முதியோர் இல்லமே அதிகமாகுது. வெறும் பெற்றோர்களை சொத்து காசாக பார்க்காதீர்கள். அவங்கள ஒரு மனுஷனாக பாருங்கள். அவங்க உயிரோடு இருந்த வயசு தான் உங்களை ஆரோக்கியமாக வளர்த்துருக்காங்க. அந்த ஆரோக்கியம் இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு கை கால் விளங்காமல் இருந்திருந்தீங்கன்னா அந்த பெற்றோர்களை தான் கடைசி காலம் வரையும் பார்த்துக்காகணும். அப்போ உங்களை ஆரோக்கியமாக வளர்த்துருக்காங்கன்னா அந்த பெற்றோர்களை நீங்கள் கடைசி காலத்தில் பார்த்துக்கக்கூடியது தான் மிகப்பெரிய புண்ணியங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து. எங்கள் அம்மாவை நான் பார்த்துப்பேன் என் மூச்சு இருக்கிற வரைக்கும். இந்த பிரச்சனைகள் நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இது வந்து இப்போ நிறைய நடக்குது. இதுக்கான விழிப்புணர்வு ரொம்ப இல்லை. படித்தவங்க தான் இந்தமாரி ரொம்ப கேவலமான விஷயங்களை பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது என்ன தான் நமக்கு வந்து எங்கள் அப்பாவோட விஷயம் வந்து என்னென்னா, எங்கள் அப்பா கடைசி நேரத்தில் கூட என்கிட்ட சொன்னார், நீ வந்து என் வீட்டில் வாழணுண்டா, எனக்கு ஒன்றும் பெரிய ஆசையெல்லாம் இல்லை. கடைசி காலத்தில் நீ வந்து என்ன தான் சம்பாரித்து என்ன தான் உன் பையனை எல்லாமே நீ ஆளாக்கின பிறகு கடைசி காலத்தில் நீ வந்து சொந்த ஊரில் வாழணும் அப்படின்னு சொல்லி தான் எனக்கு அந்த விஷயத்தை அவர் பண்ணி வச்சாரே தவிர, இன்றைக்கும் வந்து எங்கள் அப்பாவோட நினைவுகளும் ஆத்மாக்களும் அந்த வீட்டில் தான் வாழுதுன்னு நான் ஒரு நம்பிக்கையோடு இருக்கேன். அந்த நம்பிக்கை என்றைக்குமே எனக்கு இருக்கும். அது அவரோட ஆசை அவரோட இருக்கும்போது அதை இடிச்சுட்டு என்னால் கட்ட முடியல. என்னோடய வருமானத்துக்கு தகுந்தாப்பில் வாழ்க்கையை நடத்தக்கூடிய ஒரு சராசரி மனிதன் தான் நான். ஆனால் எனக்கு நான் பட்ட வழிகள், என்னால் எங்கள் அம்மாவை வந்து ஊரில் ஒரு 3 வேளை சாப்பாடோ, ஒரு தங்குறதுக்கு ஒரு வீடோ, ஒருத்தவங்களை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆளோ அப்படி போட்டு என்னால் பார்த்துக்க முடியலைங்கிற ஒரு வேதனை இப்போ வரைக்கும் இருக்குது. அது வந்து இன்றைக்கி கல்ஃபில் நான் இன்றைக்கி வந்து ஒரு 1.5 வருஷமாக அவங்கள நல்ல விதமாக பார்த்துக்கிறேன்னா அது என்னோடய நல்ல நண்பர்கள். அதாவது நான் இப்போ சார்ஜா போய் ஒரு 6 நாள் ஸ்டே பண்ணதில் சங்கர்னு ஒரு நல்ல நண்பன். அவன் வந்து எனக்கு கடவுள் கொடுத்த வரோன்னு சொல்லுவேன். அதேமாரி இங்கே கத்தார்லேயும் வந்து நிறைய நண்பர்கள். அதாவது ஃபைனான்ஷியலாக எங்கள் அம்மாவுக்காக பணம் கேட்டால் உடனே நீ எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கோ, நீ கடனாக கூட வச்சுக்கோ, நீ எப்போ வந்து முடியுமோ அப்போ கொடுன்னு சொன்ன நண்பர்கள் என்னோட நிறைய நண்பர்கள். அதாவது என்னால் ஒரு ஸ்பெசிஃபைடாக நேமே சொல்ல முடியாது. அப்படி எங்கள் அம்மாவுக்காக ஹெல்ப் பண்ணவங்க, நான் அவங்க பெத்த பிள்ளைகள் இல்லைனாலும் அவங்கள பார்த்தோன்னே ஹெல்ப் பண்ணுறாங்க பாருங்கள். அந்த மனசு இந்த கத்தாரில் உள்ள தமிழர்களுக்குள்ள நிறைய பேருக்கு இருக்குது. அதாவது என்னோட நண்பர்களாக இருக்கும் எல்லா மனிதனுமே அம்மானா அப்படி நீ நல்ல விதமாக பார்த்துக்கோ அப்படின்னு எனக்கு நிறைய பேர் அட்வைஸ் பண்ணாங்க. ஆனால் என்னோடய உள்ள உணர்வே அவங்கள நல்ல விதமாக பார்த்துக்குது. அது காரணம் நான் நல்ல விதமாக வளர்ந்தேன். எங்கள் அப்பாவோட கடைசி மூச்சில் கூட என்கிட்ட சொல்லிட்டு போனது, அம்மாவை நீ தான் பார்த்துக்கணும், வேறு ஆளே கிடையாது, நீ இல்லைன்னா உங்கள் அம்மாவுக்கு ஒருத்தவங்க கூட பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிறத எனக்கு எங்கள் அப்பா எப்போதுமே உணர்த்திட்டு இருக்காரு. அவர் இருக்கும்போதும் எனக்கு சொல்லியிருக்காரு. அந்த ஒரு விஷயந்தான் இன்றைக்கி 1 வருஷமாக இண்டிபெண்ட்டாக நான் பார்த்துக்கிறேன். யாரோட தயவும் இல்லாமல். அதாவது சென்னையில் உள்ள டாக்டர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அதாவது கத்தார் வந்த பிறகு அவங்க மனநிலையே மாறிட்டு, நாங்கள் சைல்டுஹுட்டில் எப்படி பார்த்தோமோ அந்த ஒரு மதரை நான் இப்போ பார்க்குறேன். என் தாய் வந்து என்னோடய பள்ளி காலத்தில் இருந்த தாயை நான் இப்போ திரும்பவும் பார்க்குறேன். அது வந்து எனக்கு கடவுள் கொடுத்த வரோன்னு சொல்கிறேன். அதுவும் இந்த கத்தார் பூமியில் இன்றைக்கி 1 வருஷமாக நான் சமாளித்து வச்சுருக்கேங்கிறது மிகப்பெரிய கடவுளோட அனுகிரகம்னு சொல்லுவேன். இன்றைக்கி நாங்கள் சார்ஜா போயிட்டு திரும்ப தோகா வேற ஒரு விசாவில் வந்திருக்கோம். இன்றைக்கி எங்கள் அம்மா என் கூட இருக்காங்க. இதுதான் வந்து நான் சொல்லக்கூடிய மெசேஜாக நான் இதில் சொல்லணுன்னு நினச்சேன். என்னோட கருத்து, ஒரு ஆழ்மையான கருத்து என்னென்னா, சொத்தில் வந்து சம உரிமைன்னு கேட்குற பெண் குழந்தைகள் அம்மாவோட ஆரோக்கியத்துலேயும் பங்களிப்பு இருக்கணும். அதேமாரி அவங்கள நல்ல விதமாக பார்த்துக்கிறதுலேயும் பங்களிப்பு இருக்கணும். எல்லாத்துலேயுமே அப்பா அம்மாவோட விஷயத்தில் பங்களிப்பு இருந்தால் மட்டும்தான் நீ அதில் கேட்கக்கூடிய தகுதி உனக்கு இருக்குது. இல்லைன்னா அதுக்கான தகுதி உனக்கு கிடையாது.
பெற்றோர்கள் ஆரோக்கியத்துக்கு பங்களிப்பில்லாத பிள்ளைகளுக்கு சொத்தே கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு சட்டம் கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்தால் மட்டும்தான் பெற்றோர்களுக்கு பாதுகாப்பான சட்டம் இந்த தமிழ்நாட்டில் கண்டிப்பாக ஏற்கப்பட வேண்டும். அப்படி ஏற்றால் மட்டும்தான் பெற்றோர்கள் பாதுகாப்பாக இருக்க முடியும். இல்லைன்னா பிள்ளைகளே பெற்றோர்களை கொல்லும் கூடிய காலம் இப்போ இந்த கலியுகத்தில் நடக்குது. இந்த கலியுகத்தில் இதே நீடிச்சதுன்னா பெற்றோர்களுக்கு பாதுகாப்பே கிடையாது. நாளைக்கு காசு பணம் சொத்துக்காக பெற்றோர்களே கொல்லக்கூடிய பிள்ளைகள் நிறைய பேர் உருவாகிடுவாங்க. மனித இனம் மனிதனாலேயே அழிக்கப்பட ஒரு விஷயம் நடந்துடும். அதனால் கண்டிப்பாக அந்தமாரி ஒரு பெற்றோர்களுக்கு பாதுகாப்பான சட்டம், கடுமையான சட்டம் கண்டிப்பாக கொண்டு வரணும். பெற்றோர்கள் அவங்க மனசு வச்சு யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். ரோட்டில் போகிறவனு கூட சொத்து எழுதி வைக்கலாம். இது கண்டிப்பாக சட்டமாக்கப்பட வேண்டும். பெற்றோர்களுக்கு பிள்ளைகளால் எந்த விதமான தொந்தரவோ இல்லை உயிருக்கு ஆபத்தான விஷயங்கள் வரவே கூடாது. பெற்றோர்களுக்கு பாதுகாப்பான சட்டம் கண்டிப்பாக கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆரோக்கியமான விஷயம். அவங்க கடைசி காலத்தில் கூட நிம்மதியாக சந்தோஷமாக வாழ முடியும். இதுதான் நான் இந்த மெசேஜில் சொல்ல வரேன். நான் இன்றைக்கி இந்த வீடியோவோ இந்த மெசேஜோ ஒரு கண்டிப்பாக எல்லோரும் பெற்றோர்களை நல்லபடியாக பார்த்துக்கணுங்கிறது தான் என்னோடய ஆசை. அதை எல்லோரும் இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கணும். தேங்க்யூ. நல்லா இருக்கு. நல்லா இருக்கா ஃப்ளைட்டு? இப்போ எங்கே போகிற நீ? சார்ஜா. சார்ஜாவா? சார்ஜா எங்கே போகிறோம்? யார் வீட்டுக்கு போகிறோம்? தெரியலையே. தெரியலையா? சங்கர் வீட்டுக்கு போகிறோமா? சார்ஜா 2 பேர் அதுக்கு. சங்கர்னு ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் அன்றைக்கி வந்தார்ல வீட்டுக்கு, அவர் வீட்டுக்கு தான் போகிறோம். சார்ஜா போய் இப்போ துபாய் போய் புர்ஜ் கலீஃபா பார்ப்போமா? போமா? நல்லா சவுண்டாக சொல்லு. போவோம். ஆனால் ரொம்ப தூரம் நடக்கணுமே, நீ நடக்க மாட்டேறியே. அதுதான் நான் வீட்டில் இருக்கேன்னு. வீட்லேயே இருக்கிறதுக்கு வெளியில் போய் தான் ஆகணும். கத்தார் விசா முடிஞ்சிச்சுன்னா கண்ட்ரியை விட்டு வெளில போயிடணும். வீட்டில் இருந்தால் எப்படி வெளில போகலன்னா திரும்ப உள்ளே வர முடியாது கத்தாருக்கு. போகலாம்ல? சரி. திரும்ப காரில் அழைச்சிட்டு போ. கார்லையா? சரி, சங்கர்கிட்ட கேட்போம். சங்கர் ஃப்ரீயாக இருந்தால் தான் பார்க்கலாம். சரி. புர்ஜ் கலீஃபா வந்தீங்கன்னா ரொம்ப தூரம் நடக்கணுமேம்மா. நடக்கிறியா? காரில் அழைச்சிட்டு போகணும். கார்லையா? சரி, கேட்டு பார்ப்போம். அவன் ஃப்ரீயாக இருந்தால் அழைச்சிட்டு போவோம். அதுதான் நானும் சொன்னேன். அவருக்கு வேலை இருக்கும்ல. ஓகே. எல்லாரையும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சொல்லு. எல்லாரையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.